நேற்று சாயந்தரத்துலேருந்தே எம்பி கனிமொழி அவர்கள் பேசக்கூடிய ஒரு வீடியோ தாங்க வைரலாக ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. அவர் சொன்ன ஒரே ஒரு பதிலுக்காக ஒட்டுமொத்த அரங்குமே ஒன்றா சேர்ந்து கைத்தட்டி பாராட்டியிருக்கிறாங்க. இந்த வீடியோவானது தான் இப்போ கவனம் பெற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பலரும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அப்படி அவர் என்ன விஷயத்த பேசினாரு, எதுக்காக அவரை எல்லாரும் கைத்தட்டி பாராட்டினாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்தூர் பற்றியும் தீவிரவாதத்தை பற்றி இந்தியாவுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கிறதுக்காக உலக நாடு முழுக்க இந்தியாவோட சார்பாக எம்பிக்கள் அடங்கிய தூதுக்குழு போய் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. எனவே அதன் ஒரு பகுதியாகத்தான் திமுக எம்பியான கனிமொழி அவர்களுடைய தலைமையில ஒரு தூதுக்குழுவானது ஸ்பெயினுக்கு போயிருக்காங்க. ஸ்பெயினுடைய தலைநகராக இருக்கிற மேட்ரிட்ல ஸ்பெயின் நாட்டுடைய பிரதிநிதிகள், நிர்வாகிகள், அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 4800க்கும் மேற்பட்ட நபர்களை சந்திச்சு இந்த குழுவானது கலந்து பேசியிருக்கிறாங்க. எனவே இதன் ஒரு நிகழ்வாகத்தான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுதுங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது இந்தியாவுடைய தேசிய மொழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் கனிமொழி எம்பி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க இந்தியாவுடைய தேசிய மொழியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்க, அது வேற ஒன்றும் இல்லைங்க, வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவுடைய தேசிய மொழி அப்படின்னு சொன்னார் பாருங்க. ஒட்டுமொத்த அரங்குமே ஒரு நிமிஷம் இடைவிடாது கைத்தட்டி பாராட்டிட்டு இருந்தாங்க. You wanted to know about the national language. I think the national language of India is unity in diversity. மேலும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறதா இந்தியாவுடைய தேசிய மொழி அப்படிங்கிறத இந்த குழு உலகத்துக்கே சொல்ல விரும்புது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது, அது தொடரட்டும் அப்படின்னு சொல்லி தான் கனிமொழி எம்பி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. எனவே இந்த வீடியோ தாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்கவே படுபயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுடைய தமிழ்நாட்டுடைய மனநிலையை எம்பி கனிமொழி அவர்கள் ஸ்பெயினில் போய் பிரதிபலிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் பிரதிநிதி ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போய் அங்கே இந்த மாதிரியான கருத்தை தெரிவிச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதிவிட்டு வராங்க. மேலும் தமிழ் மக்களை தாண்டி மதசார்பின்மை மேல நம்பிக்கை கொண்டவர்களும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற கருத்தின் மேல நம்பிக்கை கொண்டவர்களும் கனிமொழி அவர்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணி பலரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இந்தியாவானது ஒரு தேசம் கிடையாது, அது மாநிலங்களோட ஒன்றியம் அப்படிங்கிறது தான் உண்மையான நிலையா இருக்கும்போது பாஜகவானது அதை மாற்ற முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே கல்வி அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒற்றை தன்மைக்கு மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்துடைய முகப்பிலேயே இந்தியா தட் இஸ் பாரத் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் எழுதியிருக்க தவிர இந்தியா ஒரு நேஷன் அப்படின்னு சொல்லி எழுதவே கிடையாது. இதை அரசியலமைப்பு விவாதத்திலுமே அம்பேத்கர் உறுதிப்பட தெரிவிச்சிருக்கிறாருங்க. எனவே இந்தியா அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பு பல்வேறு மொழிகளையும் கலாச்சாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் கொண்ட பல்வேறு மாகாணங்களை உள்ளடக்கியது. எனவே இதை புரிஞ்சிக்காத பாஜகவினர் இந்தியா முழுக்கவே ஒரே கலாச்சாரம் தான் இருக்கணும், அதாவது இந்துத்துவ கலாச்சாரம் மட்டும்தான் இருக்கணும், அதன்படி தான் மக்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு வழிகளில் பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. கல்வி ரீதியாகவும் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வராங்க. அதன் மூலமா ஹிந்தி தான் இங்க டாப் அப்படின்னு சொல்லி ஹிந்தியை திணிக்க பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு துருப்பு சீட்டா ஹிந்தி தான் தேசிய மொழி அப்படின்னு சொல்லி பல வருட காலமா ஒரு பொய் பரப்பப்பட்டுட்டே இருக்குதுங்க. அண்மை காலங்கள் தான் ஹிந்தி ஒரு தேசிய மொழி கிடையாது, அது ஒரு அபிஷியல் லாங்குவேஜ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்களும் உண்மையை தெரிவிச்சிட்டு வராங்க. எனவே இதை அம்பலப்படுத்தியதன் மூலமா பாஜகவுடைய ஹிந்தி திணிப்பானது ஒரு கட்டத்தில் முறியடிக்கப்பட்டிருந்துச்சு. எனவே இப்படியெல்லாம் இருக்கிற சமயத்துல தான் எம்பி கனிமொழி வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறதா தேசிய மொழி அப்படின்னு பேசியிருக்கிறதா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. ஏன்னா இவர் சொல்ற மாதிரி இன்னைக்கு காலகட்டத்தில் இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இங்க நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வேற்றுமை வேற, பிரிவினை வேற. வேற்றுமை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் உரிய தனித்தன்மையை குறிக்கக்கூடியதுங்க. ஆனா பிரிவினை அப்படிங்கிறது அதுக்கு ஈடானது கிடையாது. பிரிவினை அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வை கொண்டது. எனவே நமக்குள்ள வேற்றுமை இருக்கணுமே தவிர ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற விஷயம் வலியுறுத்தக்கூடியதா இருக்குது. ஆனா இதை சிதைக்கிற வகையில தான் பாஜக செயல்பட்டுட்டே வருதுன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாடு தொடர்ந்து பாஜகவை புறக்கணிச்சிட்டு வர சமயத்துல நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காம வஞ்சிச்சிட்டு வராங்க. கேட்டா நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும், மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்திட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை இருக்குது, தமிழ்நாடு முழுக்கவே நீட் வழக்கு கேட்டுட்டு இருக்காங்க, அதுக்கும் செவி சாய்க்கிறது கிடையாது. மேலும் கல்வியில நம்பர் 1 மாநிலமா திகழக்கூடிய தமிழ்நாட்டை பார்த்து
தமிழ்நாட்டில் கல்வி சூழல் கெட்டு போச்சுங்க, தப்பு தப்பா சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் மூலமா வதந்தி பரப்பிட்டு இருக்காங்க. எனவே ஒரு பக்கம் விக்சித் பாரத் வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அரசியல் காரணத்தை கொண்டு நம்ம தமிழ்நாட்டு மேல பிரிவினையை காட்டிட்டு இருக்காங்க. எனவே இந்த பிரிவினை கூடாது அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு முன்வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்குது. மேலும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம எல்லா மாநிலத்துக்குமே ஒரு தனித்துவம் இருக்கும்போது அந்த தனித்துவத்தை சிதைக்காம அவங்க மேல பாரபட்சம் காட்டாம நடக்க வேண்டியது ஒன்றிய அரசுடைய கடமையா இருக்குது. எனவே இதன் வழியாகத்தான் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறதா நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே ஸ்பெயின் நாட்டுடைய தலைநகரத்துக்கு போய் எம்பி கனிமொழி அவர்கள் பேசியிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குதுங்க. ஒரு தேசிய மொழியை ஒரு நாடு முழுக்க எப்படி பின்பற்றுவாங்களோ அது மாதிரியே வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறதா நம்ம இந்திய நாடு முழுக்கவே பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதா கனிமொழி அவர்களுடைய வார்த்தையிலிருந்து நாம புரிஞ்சக்கூடிய விஷயமா இருக்குதுங்க. மொத்தத்தில் பிஜேபி போட்ட குழுவிலேயே போய் இப்படி பிஜேபிக்கு எதிராக வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு பேசியிருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய தக் லைஃப் மூவ்மெண்ட்டாக தாங்க அமைஞ்சிருக்குது.